ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூகத்தில் திருமணம் நடைபெறுகின்ற பொழுது எந்த இயல்பில் நடைபெறும் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். பொதுவாக எல்லா மனிதர்களும் அழகை விரும்புவார்கள். நல்ல குடும்பத்தில், பரம்பரையில், உயர்ந்த குலத்தில் மனைவி அமைய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். எனவே சொத்துக்காகவோ, செல்வங்களுக்காகவோ, குடும்பத்துக்காகவோ, அழகுக்காகவோ திருமணம் முடிக்கக்கூடிய இயல்பு இருக்கின்றது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், வழிகாட்டுகின்றார்கள், இதிலே வெற்றி பெறக்கூடிய திருமண வாழ்வு என்றால் மார்க்கத்துக்காக திருமணம் முடிப்பது. எனவே இந்த வகையில் மார்க்கத்துக்காக திருமணம் முடித்தல் என்ற அந்த பகுதியைத்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு தீனின் அடிப்படையில் குடும்ப வாழ்க்கை அமைகின்ற பொழுது எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்பதை விளங்கப்படுத்தியிருக்கின்றார்கள். அதுக்கு உள்ளால வரும் பொருத்தப்பாடு என்று. எனவே அந்த வகையில் தங்களுடைய அந்த பொருத்த ஏற்ப சமூக தரத்துக்கு ஏற்ப அந்த திருமண வாழ்வுகள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்பதெல்லாம் தீனுக்குள்ளால் வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையில் இஸ்லாம் காட்டித்தந்த பொதுவான வாழ்க்கை வழிமுறை, குடும்ப வாழ்வின் அந்த எல்லைகளை நாங்கள் மீறுகின்ற பொழுதுதான் அவங்களோட வாழ்க்கையில் பிணக்குகளும் பிரச்சனைகளும் உருவாகி அவங்க அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வராத நிலை வரக்கின்ற பொழுது எல்லை மீறி ஒரு விளைவுக்கு அது போகின்றது. அந்த வகையில் இஸ்லாம் காட்டி தந்த மிக அழகான வழிமுறையில் உண்டான மார்க்கத்தை முற்படுத்தி திருமணம் முடிக்குகின்ற பொழுது அது அருள் நிறைந்ததாக, பரக்கத் நிறைந்ததாக, அது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு துணை கொடுக்கக்கூடியதாக அமையும் என்பது உண்மை.